ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 23rd January 2026, ஜஸ்ட் 1 year பிஃபோர் இதே 23rd January 2025 நான் இந்த வைதிக ராஜாராம் சேனல் ஆரம்பித்தேன். ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் என்னோடய கோலம் கலெக்ஷன், கோலம் வீடியோஸ், அப்புறம் ரெசிபீஸ், அப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி ஃபெஸ்டிவலை கொண்டாடுவோம், இதெல்லாம் வீடியோவை போடணும்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி கைட் பண்ணிட்டுருக்கிற என்னோடய நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இவ்வளோ தூரம் இந்த சேனல் ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. எல்லோரும் உற்சாகமாக எனக்கு கமெண்ட் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், லைக்கு, ஷேர் எல்லாம் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது அதோடு இல்லாமல் நாளுக்கு நாள் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை தருது. நான் இது வரைக்கும் 120 வீடியோஸ் போட்டிருக்கேன். இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நான் கோலம் கலெக்ஷன்ஸ், நான் டெய்லி போடுற கோலத்தை கலெக்ட் பண்ணி அதை வீடியோவாக போடுவேன். அப்புறம் மற்றபடி ஃபெஸ்டிவல் கோலம்ஸ் எல்லாமே போடுவேன். அது இல்லாத ஸ்பெசிஃபிக்காக கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, பொங்கல் இதுக்கெல்லாம் போடுற மாதிரி அந்தந்த ட்ரெடிஷன் மாறாத கோலத்தெல்லாம் வீடியோவாக எடுத்து நான் அதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இதை பார்த்து சில பேருக்கு ரொம்ப கோலம் போகணுன்னு ஆசை இருக்கும். அது எப்படி போடலான்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு நான் இந்த கோலங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அவள் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் என் கோலத்தை பார்த்து போடுறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதோடு இல்லாமல் நான் ஒவ்வொரு பண்டிகைக்கும் நம்ம ட்ரெடிஷன் மாறாமல் என்ன ரெசிபீஸ் பண்ணுவோமோ, என்ன பிரசாதம் பண்ணுவோமோ அதெல்லாமும் இந்த மாதிரி குழக்கட்டை, காரடியா நொம்படை, அல்வா, அப்புறம் பாயசம் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு வரேன். அதெல்லாம் போடுறது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக, இது எனக்கு தெரியும். அதோடு இல்லாமல் நம்ம ட்ரெடிஷனாக எப்படி ஒரு பண்டிகை கொண்டாடணும் அந்த மாதிரி வீடியோஸ் கூட போட்டிருக்கேன். அது இல்லாத டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், அப்புறம் டே டு டே சமையல், அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ், கருவேப்பிலை குழம்பு, அப்புறம் கண்டத்திப்பிள்ளி ரசம், இதெல்லாம் நிறைய பேருக்கு மறந்தே போயிடுது. அதெல்லாம் கூட நான் ரிவைவ் பண்ணுங்கிறதுக்காக பாட்டி காலத்து ரெசிபீஸ் எல்லாம் போட்டுட்டு வரேன். அது இல்லாத குழந்தைகளுக்கு பிடிச்ச இந்த குல்ஃபி, அப்புறம் ஃப்ரூட் சாலட், சாக்லேட், இந்த மாதிரி யூனிக் ஐட்டம்ஸ் எல்லாமும் போடுறேன். அது இல்லாத ஊறுகாய் ஐட்டம்ஸ், சட்னி ஐட்டம்ஸ் இதெல்லாமும் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் நான் ஒரு அழகாக ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி என்னோடய சேனல் பேஜில் போட்டிருக்கேன். எல்லோரும் பார்த்து ஃபாலோ பண்ணேன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸு. உங்களோட ட்ராவல் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது கண்டினியூ ஆகும்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல்.